ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் நல்லா சூடு ஏறின ஆயிலில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு அடுத்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் கொஞ்சம் சோம்பு வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கினா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு கப்பு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பூண்டு சேர்த்துக்கலாம். இது பூண்டு புளிக்குழம்பு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டாலே நல்லா செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. பூண்டும் வெங்காயமும் ரெண்டும் சமமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் சுண்டைக்காய் வத்தல் சேர்க்குறேன். நான் புளிக்குழம்புன்றதுனால சுண்டைக்காய் வத்தலும் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும் பூண்டு குழம்புல சுண்டைக்காய் வத்தலும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெருசாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், பொடியை கட் பண்ணி போட்டு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் அதிலே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்பு பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்க்குறோம். புளி குழம்புக்கு இந்த குழம்பு பொடி போட்டால் நல்லாயிருக்கும். குழம்பு பொடி போட்டு நல்லா நம்ம கலக்கி விடலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கலக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கிடலாம். சரியாக இருக்கான்னு உப்பு பார்த்துட்டு நம்ம இப்போது அதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்க்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளி தண்ணி, அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி தண்ணி கரைச்சி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றினா கலர் மாறிடுச்சு. நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருந்தோம் கொஞ்சமாக குழம்பு மாதிரி நல்லா சுண்டி வரும். மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம்.